இப்பொழுது மத்தியில் அருமையான சார் ஆக்னல் அவர் ஒரு புதிய சிடியை வெளியிட இருக்கிறார். ஆகவே அந்த சிடியிலிருந்து ஒரு பாடலை பாட இருக்கிறார். நாம் எல்லாரும் உற்சாகத்தோடு கூட நாம் காணப்படுவோம். சார் ஆக்னல் எங்களுடைய ஜெம்ஸ் மிஸ்டர் இயக்கத்தில் அவர் மீடியா துறையில் பணியாற்றி கொண்டிருக்கிறார். அவர் ஒரு புதிய சிடி வெளியிட்டிருக்கிறார். அவர் இப்பொழுது ஒரு பாடலை பாடுவார். ஜாய் வால்யூம் 1 வந்து 3 வருஷத்துக்கு முன்னாடி மேட்டுப்பாளையம் அப்படின்ற ஊரில் ரிலீஸ் பண்ணதுக்கு ஆண்டவர் கிருபை செய்தார். 3 வருடம் கழித்து ஃபர்ஸ்ட் வால்யூம் ரிலீஸ் பண்ணது வந்து என்னோட பேர் புகழ், அதெல்லாம் வெளியில் காட்டணும், எனக்கு தாளந்து இருக்குது பாருங்கடான்னு காட்டணுன்றக்காக ரிலீஸ் பண்ணேன். அதனால் ஆண்டவர் வந்து அதை அப்படியே அமுக்கி போட்டார். அப்புறம் தான் அந்த 3 வருஷத்தில் சில விஷயங்களை கற்றுக் கொடுத்து என்ன பாடுறான்னு கற்றுக் கொடுத்து இப்போ செகண்ட் வால்யூம் ரிலீஸ் பண்ணுறதுக்கு கிருபை செஞ்சுருக்காரு. ஸோ இதுதான் ஃபர்ஸ்ட் வால்யூமாக நான் நினைக்கிறேன். இதில் வந்து ஒரு சாங் நான் பாடுறேன், இதுக்கு அடுத்து ரிலீஸ் பண்ணி வைப்பாங்க. மறப்பதெதற்கு அழைத்தது உன்னை எதற்கு? அழைப்பை மறப்பதெதற்கு அழைத்தது உன்னை எதற்கு? சிற்றின்ப சேற்றில் கால்கள் மூழ்கி சிலையாகி நின்றாய் உயிர் பெறு. பேரின்பம் என்று மாயையில் சென்று திக்கற்று நின்றாய் திரும்பிடு. ஆணிகள் காயம் கொண்ட கரங்களை பார், உன்னைத்தான் தாங்கிட ஏங்குதே. நித்தமும் கலங்கிடும் கண்களை பார், உன்னைத்தான் மீட்டிட உருகுதே. உன்னைத்தான் மீட்டிட உருகுதே. அழைப்பை மறப்பதெதற்கு அழைத்தது உன்னை எதற்கு? அழைப்பை மறப்பதெதற்கு அழைத்தது உன்னை எதற்கு? ஹல்லேலூயா. அதே போல ஏராளமான ஆவிக்குரிய பிள்ளைகளை தேவன் அங்காங்கே தந்திருக்கிறார். அவளை உருவாக்க, கூட இருந்து மனம் விட்டு பேச, திறந்த உள்ளத்தோடு கூட காரியங்களை பகிர்ந்து கொள்ள, அவர்கள் தங்களுடைய போராட்டத்தை என்னிடத்திலே தங்களுக்கு ஏற்படுகிற எல்லா போராட்டத்தை, அது பெண்ணை பற்றியதாக இருக்கலாம் அல்லது பொன்னை பற்றியதாக இருக்கலாம், அதை என்னோடு கூட பகிர்ந்து கொள்கிற இடத்துல அநேகரை வைத்திருக்கிற ஒரு நல்ல தம்பியிலே ஆக்னலும் ஒருவர். ஹல்லேலூயா. He opens his heart to me. ஒரு பொண்ணு மேலே ஒரு மாதிரி இருக்குன்னா கூட வந்து சொல்லியிருக்கிறார். அப்படியாக என்னால் அநேகரை உருவாக்குவதற்கு கொடுக்கப்பட்ட இந்த பாத்திரத்துக்காக நான் ஆண்டவருக்கு நன்றி செலுத்துகிறேன். சினிமா துறைக்கு தன்னை ஒப்பு கொடுத்து சினிமா துறையிலே சென்று அநேக காரியங்களை கற்றுக்கொள்ள அவரை தேவன் சந்தித்து என்னுடைய செய்திகளை அவரை திருப்பி வட இந்தியாவுக்கு கொண்டு வந்ததற்காக நான் ஆண்டவருக்கு நன்றி செலுத்துகிறேன். நாங்கள் எல்லாருக்கும் பூர்ண சுதந்திரம் கொடுத்து உங்கள் இருக்கிற அனைத்து திறமைகளையும் கொண்டு வாருங்கள் என்று சொன்னதின் விளைவாக உருவாக்கப்பட்டது தான் இந்த சிடி. அவர் முதல் சிடி எழுதிவிட்டு 2வது சிடி வரும்போது என்னிடத்தில்
அண்ணன் நீங்க என்ன சொல்லுகிறீர்கள்னு கேட்டேன். நான் சொன்னேன், மிஷினரி அழைப்பை குறித்தோ மிஷினரி தாக்கத்தை உண்டாக்குவதற்காகவோ மக்களை உந்தி தள்ளுகிற பாடல்களை நீ எழுவாய் என்றால் நான் அதை ஆமேன் என்று சொன்னேன். அதற்கு ஏற்றாற்போல் முதலாவது பாடலிலே அழைப்பை மறந்திடாதே என்று அவர் பாடின பாடலை நீங்கள் கேட்டீர்கள். கூடவே அருமையான சகோதரன் மேக்ஸ்வெல் இதில் பாடியிருக்கிறார்கள். இந்த நல்ல கேசருடைய வார்த்தைகள் அநேகரை உடைப்பதற்கு போதுமான பலம். அழைப்பை மறப்பதெதற்கு